சாப்டர் நம்பர் 11 பார்த்துட்டு இருக்கோம். எக்ஸசைஸ் நம்பர் 11.9. இதை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த எக்ஸசைஸ்க்கு தேவைப்படுற ஒரு பேசிக் கான்செப்டை பார்த்துடலாம். பேசிக் வீடியோ நம்பர் 11. இன்டெகிரல் ஆஃப் த ஃபார்ம், அதாவது கிவன்ல இருக்கிற கொஸ்டினா இ பவர் எக்ஸா இன்டோ ஒரு கிவன் ஃபங்க்ஷனும் அந்த கிவன் ஃபங்க்ஷனுடைய டிஃபரன்சியேஷன் வேல்யூ எஃப் ஆஃப் எக்ஸோட டிஃபரன்சியேஷன் வேல்யூ எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ், அது ரெண்டுமே பிளஸ் அப்படிங்கிற ஆப்ரேட்டர்ல வந்துடுச்சு அப்படின்னா இ பவர் எக்ஸ் இன்டோ எஃப் ஆஃப் எக்ஸ் பிளஸ் அதோடைய டிஃபரன்சியேஷன் வேல்யூ எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு கிவன் கொஸ்டின்ல கேட்டாங்கன்னா அதோடைய ஃபைனல் ஆன்சரை நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா இன்டிகிரேட் பண்ண வேண்டாம், டைரக்டா எழுதிடலாம். அப்ப இந்த மாதிரி கொஸ்டின் வந்ததுன்னா அதோடைய டைரக்ட் ரிசல்ட்டா இஸ் ஈக்குவல் டு இ பவர் எக்ஸா இன்டூ மல்டிப்ளிகேஷனா இ பவர் எக்ஸ் இன்டூ எஃப் ஆஃப் எக்ஸ், அதாவது கிவன் ஃபங்க்ஷனா பிளஸ் சின்னு எழுதிடலாம். இதுதான் இந்த எக்ஸசைஸ் நம்பர் 11.9க்கான கான்செப்டா. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உனக்கு புரியணுங்கிறதுக்காக நான் ஒரு எக்ஸாம்பிள் எழுதுறேன், கவனி. இப்போ எக்ஸாம்பிள் நம்பரா சப்போஸா ஒரு இன்டெகிரல் கொடுத்தா இ பவர் எக்ஸ் கொடுத்தா சைன் எக்ஸா பிளஸ் காஸ் எக்ஸா, இதோடைய டிஃபரன்சியேஷன் இன்டெகிரேஷன் வேல்யூ என்ன? இ பவர் எக்ஸ் இன்டூ சைன் எக்ஸ் பிளஸ் காஸ் எக்ஸ், இதோடைய இன்டெகிரல் வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டாங்கன்னா நம்ம டைரக்டா ரிசல்ட் எழுதிடலாம். இ பவர் எக்ஸா பிராக்கெட்டுக்குள்ள பிளஸ்ங்கிற ஆப்ரேட்டர் வந்திருக்கு, எஃப் ஆஃப் எக்ஸ் அதாவது ஒரு ஃபங்க்ஷனு அதோடைய டிஃபரன்சியேஷன் வேல்யூ பக்கத்துல இருக்கும்போது சைன் எக்ஸ் இருக்கு, அதோடைய டிஃபரன்சியேஷன் வேல்யூ காஸ் எக்ஸா, சைன் எக்ஸை டிஃபரன்சியேட் பண்ணா காஸ் எக்ஸ், அது ரெண்டுமே பிளஸ்ங்கிற ஆப்ரேட்டர்ல வரும்போது அதோடைய ஃபைனல் ரிசல்ட் எப்படி எழுதலாம்? இ பவர் எக்ஸ் எழுதி இன்டூ சைன் எக்ஸ் பிளஸ் சின்னு எழுதிடலாம். சைன் எக்ஸ்ங்கிறது எஃப் ஆஃப் எக்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணா எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ், சைன் எக்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணா காஸ் எக்ஸ் கிடைச்சதுன்னா இ பவர் எக்ஸ் இன்டூ எஃப் ஆஃப் எக்ஸ் பிளஸ் சின்னு எழுதிடலாம். இதே பேட்டர்ன் தான் இந்த எக்ஸசைஸ் வர எல்லா சமையும் சால்வ் பண்ண போறோம். பேசிக், அதாவது இந்த கான்செப்டை நல்லா ஞாபகம் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ எவ்ரி ஒன்.